சீட்டு பணத்தை எடுத்துக்கொண்டு திரும்பச் செலுத்தாமல் ஏமாற்றியதாக திமுக வார்டு கவுன்சிலர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது அளிக்கப்பட்ட வழக்கின் விசாரணை காவல் கண்காணிப்பாளர் நேரில் அழைத்து இன்று விசாரித்தார். கோவை மாவட்டம் வேடப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் 37 வயதான பிரதீப் ராஜன். இவர் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுடன் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் விசாரணைக்காக வந்திருந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து கூறிய அவர், நான் வேடப்பட்டி பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக ஏலச்சீட்டு நடத்தி வருகின்றேன். அந்த 7 சீட்டு எனது குடும்ப உறுப்பினர்களுக்காக, எனது சொந்த பந்தங்களுக்காக உருவாக்கப்பட்டது. அதில் வெளிநபர்கள் யாரையும் சேர்த்து கொள்ளாமல் இருந்து வந்தேன். ஆனால் வேடப்பட்டி பகுதியைச் சேர்ந்த திமுக வார்டு கவுன்சிலர் அன்னக்கிளி என்பவர் தானும் உங்களது ஏலச்சீட்டில் இணைந்து கொள்வதாக கூறி இணைந்து அவரது குடும்பத்தினருடன் சேர்ந்து கொண்டு 58,54,815 ரூபாயை பெற்றுக்கொண்டு தன்னை ஏமாற்றிவிட்டார். இதுகுறித்து கடந்த 6ஆம் தேதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்திருந்தேன். இந்த வழக்கு சம்பந்தமாக இன்று விசாரணைக்கு என்னை அழைத்துள்ளார்கள். இது சம்பந்தமாக தன்னிடம் உள்ள ஆதாரங்களை காவல் கண்காணிப்பாளரிடம் வழங்கினேன். பின்னர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர் கூறியுள்ளார் என்று தெரிவித்தார். நான் தொண்டாமுத்தூர் வேடப்பட்டி குறும்பப்பாளையத்தை சேர்ந்தவங்க. பேர் பிரதீப் ராஜன். இந்த அன்னக்கிளி சந்திரகுமார்ன்றவங்க பேரில் பார்த்தீங்கன்னா போன மே 25ஆம் தேதி தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்தில் இந்த சீட்டு பண மோசடி சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேங்க. அங்கே சரியான நடவடிக்கை எடுக்காதனால இந்த எஸ்பி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 6/7/2026 திரும்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவங்க மேலே. அந்த கம்ப்ளைண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. பேசி நடவடிக்கை எடுத்தாரன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் வந்தோம். பேசிட்டு திருப்பி அடுத்த முறை வர சொல்லி ஆஜராக சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம், இந்த மாதிரி எங்களை ஏமாந்திட்டாங்கன்னு சொல்லி. அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பணம் நான் தான் அவங்களுக்கு தரணும், நான் தான் அவங்கள ஏமாத்தினதா ஒரு மறுப்பு வீடியோ போட்டிருந்தாங்க. அது முற்றிலும் பொய்யுங்க. இதை நீங்கள் இந்த பொய்ன்றது எப்படின்னா, நீங்கள் அங்கே இருக்கிற மக்களை விசாரிச்சு பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க, இவர் வெங்கடேசன்றவருங்க அங்கே இருக்கிறாருங்க. அவர்கிட்ட 19 லட்சங்க தரணும் அவங்களுக்கு. அவர் தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்தில் போன அதே மே 25ஆம் தேதி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறுமுகன்ட்டு ஒருத்தருங்க, அவரும் பார்த்தீங்கன்னா அவருக்கு 42 லட்சம் கொடுக்கணுங்க. இங்கே பாருங்க, தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்தில் 41,96,465 ரூபா தரணும்னு அவரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா 58 லட்சம் தரணுங்க. நான் அது சிஎஸ்ஆர் போட்டிருக்குங்க. அவங்ககிட்ட இந்த சிஎஸ்ஆர்ல அவங்களும் வச்சிருக்காங்க. தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்தில் கொடுத்த சிஎஸ்ஆர் காப்பிங்க இது. அவங்க 2 பேர்கிட்டும் வச்சிருக்காங்க. இது நான் இங்கே மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்கான காப்பிங்க இது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே இல்லை, எல்லாமே பொய், என் குடும்பத்துக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே பொய்யுங்க. அவங்க குடும்பத்தில் அவங்க பெரிய பையனுக்கு நான் பணம் அனுப்பியிருக்கேன் அக்கௌண்ட்டில், சின்ன பையனுக்கும் பணம் அனுப்பியிருக்கேன். அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கையில் காசு கொடுத்துருக்கேன். அவங்க அந்த அம்மா கிட்ட ரெகுலராக பணம் கொடுத்துருக்கேன். இவங்க வச்சு தான் கொடுத்துருக்கேன். இவங்க இருக்கும்போது நிறையா தடவை கொடுத்துருக்கேன். எல்லாத்தையுமே வாங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பணம் நான் தான் அவங்களுக்கு 11 லட்சம் தரணும் அப்படின்னு என் மேலே வீண் குற்றச்சாட்டு பண்ணுறாங்க. இது போக நிறைய பொய் சொல்லி நாங்கள் மிரட்டுறோம் அப்படின்னால பொய் புகாராக பண்ணிட்டு இருக்காங்க. அது போக என்னை தகாத முறையில் நான் நடந்துக்கிட்டதா இப்போ சொல்லியிருக்காங்க. நான் இன்னைக்கு விசாரணை வந்தப்ப ஒரு கூட பிறந்த அக்கா மாதிரி பழகிட்டு எங்களை ஏமாத்துறாங்க. பணம் தராமல் எல்லா மக்களையும் ஏமாத்துறாங்க. இது ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணுங்க. முதல்வர் கவனத்துக்கு போயிட்டு இது ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணுங்க. அவங்க டிஎம்கே கவுன்சிலராக இருந்துட்டு இப்படி எல்லாம் பண்றது சரியில்லைங்க. எல்லா மக்களையும் ஏமாத்துறாங்க. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு என் மேலே நான் தவறாக பேசுகிறேன் பண்ணுறேன்னா என் மேலே ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அங்கே ஊருக்குள்ள விசாரிச்சு பாருங்க, நான் எப்படிப்பட்டவங்க அவங்க எப்படிப்பட்டவங்கன்ட்டு. நிறைய பேரை ஏமாற்றி வாழ்றதே இவங்க குடும்பத்துக்கே இதே ஒரு தொழிலாக வச்சுருக்காங்க.